எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் குமார். இன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய பழைய நண்பர் ஒருத்தர் மீட் பண்ண வேண்டியதாகி போச்சு. சரியா? பழைய நண்பர்னா யாருன்னா, மோதிக்கரில் இருந்தவர். நான் மோதிக்கரில் ஜாயின் பண்ணி ஒரு 15 அல்லது ஒரு 20 நாளில் ராஜபாளையத்தில் ஒரு மீட்டிங் அப்படின்னோன்னா அங்கே போய் உட்காந்துருக்கேன். என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தார். பேர் அதெல்லாம் வேண்டாம், ராஜபாளையத்துக்காரர் தான். அவர் என்கிட்ட கேட்டார், புதுசா அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னு. நீங்கள் சார் அப்படின்னேன். நான் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. மீட்டிங்லாம் முடிஞ்சு பக்கத்தில் இருந்தவர் உட்காந்துட்டே தான் இருந்தார். திருப்பி மறுமாதம் மீட்டிங் போகிறப்ப திருப்பி பேசினார். நான் 2-3 பேரோட போயிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், யார் இவங்களாம் அப்படின்ட்டு. என்னுடைய கெஸ்ட்டு சார் அப்படின்னேன். வாயிலே முணுமுணுத்தாரு. நான் என்ன சார் அப்படின்னேன். இல்லை, நானும் நிறைய நாயை கூப்பிட்டேன், ஒரு நாயும் வரல அப்படின்னாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, யார் அந்த புதிய நபர்கள் என்கிட்ட அவர் கேட்க, நான் என்னுடைய கெஸ்ட்டு மீட்டிங்கு பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க, பார்த்துட்டு அவங்க ஜாயின் பண்ணுறாருன்னா ஜாயின் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். அவர் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாரு தெரியுமா? நானும் நிறைய நாயை கூப்பிட்டேன், ஒரு நாயும் வரல அப்படின்னாரு. அப்போ எனக்கு மனசில் சுருக்குன்னு ஒன்று பட்டுது. அவர் எனக்கு பரிச்சயம் இல்லாதவர், 2வது வாட்டி மீட் பண்ணுறோம். மோதிக்கரில் என்னுடைய அனுபவம் ஜாஸ்தி உள்ள நபர். நான் பேசாமல் இருந்துட்டேன். திருப்பி ஒரு 5-6 மாதம் கழித்து பார்க்குறப்ப, அதுக்கடுத்து அவர் நான் மீட் பண்ணலை. 5-6 மாதம் கழித்து பார்க்குறப்ப அவர் கேட்டார், என்ன மோடிக்கரா இன்னும் ஓடிட்டு இருக்கா அப்படின்னார். என்ன சார் நீங்களே இப்படி சொல்லலாமா அப்படின்னு. இல்லைங்க, நான் 7-8 வருஷமாக பண்ணி பார்த்துட்டேன். இவங்க நம்பிக்கை அது இது மனசு தான் அது இது அப்படின்னு சொல்கிறாங்க, நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு நாயும் இதை நம்பி வரமாட்டேங்குது அப்படின்னாரு. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை, நீங்கள் எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னார். நான் சொன்னேன், நம்பிக்கையோடு பண்ணால் எல்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் மோதிக்கரில் மனுஷனுக்கு தான் பிஸ்னஸ் சொல்லி கொடுத்துருக்கான். நாயும் பேயும் பூனையும் பல்லு விளக்காது. சரியா? இங்கே பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, சோப்பு, ஷாம்பு இதெல்லாம் இருக்குது. அதுவும் மனுஷங்க யூஸ் பண்ணுறதா இருக்குது, நாய் யூஸ் பண்ணுறது இல்லை. இல்லை, நான் கூப்பிட்டேன் வரல, அப்புறம் அவங்கள என்ன செய்ய அப்படின்னு. உங்கள் எண்ணமே தப்பு, உங்கள் மனசை மாற்றுங்க அப்படின்னு சொன்னேன். நான் உங்களோட பெரிய ஆளுக்கெல்லாம் பேசிட்டேன், இது செட் ஆகாது அப்படின்னு சொன்னார். திருப்பி கொஞ்ச நாள் கழித்து நான் காரில் போகிறத பார்த்துட்டு கையை காமிச்சிட்டாரு. நான் வர்றதை பார்த்துட்டு இப்பாட்டி என்ன அப்படின்னாரு. மோதிக்கரிலேருந்து அதெல்லாம் சும்மா சொல்லாதீங்க அப்படிங்கிறாரு. அப்போ அந்த மனுஷங்கிட்ட நம்பிக்கையே இல்லை மோதிக்கரி மேலே. இவரெல்லாம் எப்படி ஜெயிப்பார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனுஷங்கிட்ட போய் பிஸ்னஸை பேசியானா ஒரு நாயும் வரல அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பணம் யார்கிட்ட போய் சேரும் அப்படின்னா, பணம் உள்ளவன்ட்ட தான் போய் சேரும். அதுக்காக உங்கள்கிட்ட கோடி ரூபா இருந்தால் கோடி ரூபா வரும்னு சொல்லல. பணம் உங்களுக்கு தேவை அப்படின்னா, அந்த பணம் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத நீங்கள் இந்த பிரபஞ்சத்திட்ட கேளுங்க. எனக்கு இவ்வளவு தேவை. இன்னைக்கு நம்ம சாமி கும்பிட்றதே பார்த்தீங்கன்னா தப்பாக தான் கும்பிட்டுட்டு இருக்கோம். எனக்கு எந்த நோயும் இருக்கக்கூடாது, கடன்லாம் ஓஞ்சி போகணும், ஏன் ஆரோக்கியமாக இருக்குன்னு கும்பிடுங்களேன், செல்வ செழிப்போட இருக்குன்னு கும்பிடுங்களேன். பாசிட்டிவாக நீங்கள் நினைக்க தான் எல்லாம் பாசிட்டிவாக வரும். மோதிக்கரி மட்டும் கிடையாது, எல்லாமே பாசிட்டிவாக நடக்கணும். சரியா? நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறப்ப பல லட்சங்கள், எனக்கு சத்துக்கு மீறி பல லட்சங்கள் லாஸ் ஆனேன். ஆனால் நான் அசரவே இல்லை. நான் எந்த தப்பும் பண்ணலை. நான் கரெக்டாக தான் இருந்தேன். எனக்கு இந்த 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 பிரபஞ்சத்துக்கு தெரியும் நான் எந்த தப்பும் பண்ணல. எனக்கு போனதெல்லாம் திருப்பி வரும்னு நினைச்சேன். இன்னைக்கு மோதிக்கரி மூலியமா வந்திருக்குது. நான் மோதிக்கரி கைக்கு வரப்ப நான் அதை ஏளனமா பார்க்கல. லட்சங்களில் கோடிகளில் பிஸ்னஸ் பண்ண ரியல் எஸ்டேட்ல இருந்து இங்க மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, பேஸ்ட், சோப்புங்கிறப்ப நான் அதை ஏளனமா பார்க்கல. எனக்கான வாய்ப்பா நான் பார்த்தேன். அந்த வாய்ப்பை நான் முழுசா பயன்படுத்தினேன், நம்பினேன். இன்னைக்கு எனக்கு அதனால பணமும் வருது, காரும் வருது, ஃபியூச்சர்ல கப்பல் கூட வாங்குவேன் நான். ஏன்னா என்னுடைய ட்ரீம் கப்பல் அப்படிங்கிறாரு. அவர் வாங்குறப்ப நானும் சேர்ந்து வாங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நீங்கள் மோதிக்கரி நல்ல பிஸ்னஸ் நினைச்சீங்கன்னா இது சூப்பரான ஒரு பிஸ்னஸ், இதில் சம்பாதிக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா ஈஸியாக சம்பாதிக்க முடியும். அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னால் முடியுது, 8ஆம் கிளாஸ் படித்தேன், என்னால் முடியுது, உங்களால் ஏன் முடியல அப்படின்னு நான் கேட்கறதுக்கு காரணமே அதான். அதனால தயவு செய்து நம்புங்க, நம்பினார் கெடுவதில்லை. சரியா? இது யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்க, யார் சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நல்ல வாக்கியம். அப்போ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம கேட்டு அதன்படி நடக்க ஆரம்பித்தோம் அப்படின்னாலே
சந்தேகம் இல்லாமல் நடக்கணும். சரியா? சந்தேகம் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் நீங்கள் இறங்கி அடிச்சீங்கன்னா ஜெயிச்சிடலாம். நான் அப்படியே இறங்கி அடித்தேன். எனக்கு பிடிச்ச ஃபீல்டு மோதிக்கார். நான் என்ன பண்ணேன், எனக்கு தேவையான பொருட்களை வாங்கி பயன்படுத்தினேன். எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட போகிற சொன்னேன். கேலி கிண்டல் பண்ணுறேன், நீ பண்ணிக்கிட்டே இரு ராஜா அப்படின்ட்டு நான் வாட்டுக்கு போயிட்டே இருந்தேன், வெங்காய வியாபாரி மாதிரி. சரியா? வெங்காயம் கத்திக்கிட்டே போனாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதே மாதிரி நானும் மோடிக்காருன்னு சொல்லிக்கிட்டே போனேன். பல பேர் கேள்வி பண்ணாங்க. ஒரு சிலர் எனக்காக வாங்கினாங்க, ஒரு சிலர் என்னதான் பண்றான்னு என் கூட வந்து இன்னைக்கு அவங்களும் சம்பாதிக்கிறாங்க. சரி, அதனால இது எல்லோருக்குமான ஒரு வியாபாரம். இந்த வியாபார திட்டத்தை பத்தி நிறைய புத்தகங்கள் இருக்குது. இந்த வியாபாரத்தை திட்டத்தை பத்தி உலகம் முழுவதும் எப்படி சம்பாதிக்கிறாங்க, இந்தியாவில் எத்தனை பேர் இன்னைக்கு தமிழ்லயே அந்த புத்தகங்கள்லாம் இருக்குது. நிறைய ஆடியோ வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல கூகுள்ல இருக்குது. அதெல்லாம் சர்ச் பண்ணி பாருங்க. இன்னைக்கு எந்த கம்பெனி நல்லா இருக்கு நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில இந்தியாவிலன்னு பாருங்க. சரியா? நான் சொல்றேன் மோதிக்கர் நல்லா இருக்குதுன்ட்டு நம்பி வாங்க. சரியா? நம்பினார் கெடுவதில்லை. நம்பி வாங்க, எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வோம், மிகப்பெரிய வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.